வெளிச்சத்துக்காக. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இருளில் இருக்கிற ஜனங்கள் இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் எவ்வளவு பேர் தப்பிக்கொள்ளுகிற போக்கு தெரியாம, நம்பிக்கை இல்லாம, எதிர்காலமே தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் அன்று ஒரே ஒரு இயேசு என்று அவர்களுக்கு வெளிச்சம். இன்று அவர் சொன்னார், பூமிக்கு மணி மண்ணில் விழுந்து மடிந்தார் அது அதிக பலம் கொடுக்கும் என்று. இன்று அவருடைய நாமத்திலே பரிசுத்த ஆவியை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் வெளிச்சம் நீதான், உலகத்தின் வெளிச்சம் நான் தான் என்று சொன்ன இயேசு இன்று உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், you are the light of the world. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கைகளை தட்டி உலகம் பத்தம் உலகம் பத்தம் உலகம் பத்தம் காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. எல்லா பக்கமும் பயமும் திகிலும் எதிர்காலத்தை குறித்த அச்சம், uncertainty everywhere. They don't have hope. They don't have hope. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், அந்த வெளிச்சத்தை கொடு. ஹலோ, அந்த ஒரு அற்பமான விஷயத்துக்காக நான் உங்களை தேட வேண்டும். இந்த பிரபஞ்சத்திற்குரியவர்களை மாத்திரம் தேடுவதாக நாம் விருப்பம் என்றால் நம்மை போல பரிதவிக்கிறவர்கள் அல்ல என்ற, பரிதவிக்கத்தக்கவர்கள் அல்ல என்று வேதம் அவன் சொல்றான். so many people hopeless are. எத்தனையோ பேரினால எத்தனையோ போன் அட்டன் பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. they have questions. எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளை எப்படி என்ன ஆகும், என் எதிர்காலம் குடும்பம் என்ன ஆகும், என் கணவரை காப்பாற்ற முடியுமா, என் சூழ்நிலையில மாற்ற வருமா, என் வியாதியிலிருந்து விடுதலை வருமா. They have questions, they have anxiety, they have fear. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை என்னைந்தான் அந்த இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் அழைத்திருக்கிறார். மரண இருளின் திசையிலே வாழுகிறவர்களுக்கு நம்மை தான் கர்த்தர் என்று இயேசுவை காண்பிக்கிற கிறிஸ்தவர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். நம்புகிறவர்கள் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. அது எப்படி செய்கிறார்? இயேசுவை குறித்து அதிகாரத்திலே அந்த ஜீவன் மனுஷன் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை மேற்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. திரும்பி சொல்லுகிறேன், கவனிங்கள். உள்ள இறங்காதவங்க இறங்கி ஆகும். ஏன்னா வேற நோ விஷன் ஆண்டவரோட சாலமோன் சொல்லியிருக்காரு, யூ வில் பெரிஷ் என்று சொல்லியிருக்காரு. உங்களுக்குள்ள இந்த விஷன் இல்லைன்னா அது சிலர் கடன் நித்திரையோடு இருக்கிறீர்கள். தட்டி எதுக்கு சொல்லுகிறேன், if you don't have a vision you will perish. This is Bible. This is Bible. எனவே இன்று கர்த்தர் உங்கள் இருதய பலகையிலே இந்த விஷனை எழுத விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். You should be a visionary. ஆமென். எப்படி இந்த வெளிச்சத்தை இயேசு கிறிஸ்துவை யோவான் எழுதும்போது வார்த்தை அந்த வெளிச்சத்தை யாரெல்லாம் அந்த வார்த்தை தேவன்
அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 3ஆம் வசனம். அவருக்குள், வார்த்தையானவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் மனுஷர்களுக்கு திரும்ப சொல்லுங்க, வார்த்தையானவருக்குள் ஜீவன் இருந்தது.